ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்ஷ போஜனம் சேனல். நம்ம இன்னைக்கு குதிரவாலி ரைஸ்ல ஒரு மசாலா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு அரை கப் குதிரவாலி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் அரை கப் மூங் தால் பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நான் முழுகிற அளவு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நான் ஊற வச்சேன். இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 15லேருந்து 20 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கோவக்காய் இப்படி மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு 3/4 கப் வர மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுட்டோம். மற்ற எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு ஒரு மேரினேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 2 கப் கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் காஷ்மீரி லால் மிர்ச், அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இது 3யும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டோ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எல்லா காய்கறியும் இந்த மசாலாவோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஊற விடணும். இந்த மாதிரி ஊற விடுற போது நம்ம கிச்சடியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா நம்ம குக்கர் எடுத்துட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல பட்டை, கிராம்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது எப்படின்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுத்து. இதோட நம்ம ஊற வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஊற வச்ச வெஜிடபிள்ஸ் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். இது வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த குதிரவாலியும் பைத்தம்பருப்பையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு திருப்பி நல்லா கலந்து விடணும். இது நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதோட இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்னைக்கு நான் இதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்த அப்புறம் நம்ம இதோட திருப்பி 1 டீஸ்பூன் காஷ்மீரி லால் மிர்ச், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த டிஷ்க்கு 3 ஸ்பூன் காஷ்மீரி லால் மிர்ச்சும் 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் தேவைப்படும். முதல்ல மேரினேட் பண்ணிக்கிற போது 2 ஸ்பூனும் அதுக்கப்புறம் கொதிக்கிற போது 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கொதி வந்த அப்புறமா இது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோ அதை நல்லா மூடிட்டோ ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துன்றதுனால இந்த குக்கர் விசில் வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற பருப்பு வெளியில் தெரிக்காது. இப்போ 4 விசில் சவுண்ட் வந்த அப்புறம் குக்கரை நல்லா திறந்துட்டோ அதில் இருக்கிற ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோ நம்ம குதிரவாலி கிச்சடியை நல்லா கலந்து விட்டுக்கோ. இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டோ அதுக்கப்புறமா இதோட நல்லா ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடனா நம்ம குதிரவாலி கிச்சடி ரெடி. இன்னைக்கு நான் இதை தயிர் பச்சடியோடையும் அப்பளத்தோடையும் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கறி பண்ணிட்டு அதோட இதை சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பக்ஷ போஜனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.